ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சொக்கல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சொக்கல் எப்படி எழுதுறது, ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்ட் டு கஸ்டம் பார்த்தோம். இந்த வீடியோ சைல்டு டு பேரண்ட். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அக்சஸ் பண்ணுறது சைல்டு டு பேரண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ ஒன்லி ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஒரு சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரி எழுதுறீங்க அப்படின்னா அப்படி எழுதுறது மூலமாக ஒரு சிங்கிள் சாக்கல்ல எழுதியே நம்மளால் சைல்டு ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ரைட், ஒரு சாக்கல் எழுதுனா போகிறோம். அதான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அந்த மாதிரி சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கொரி எழுதும்போது பேரண்ட்டை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட் ஆப்ஜெக்டோட நேம் டாட் யூஸ் பண்ணுவோம். அப்போது எப்படி நம்ம வந்து சைல்டு பேரண்ட் டு சைல்டில் எப்படி சப்கொரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே பேரண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வி வில் பி யூஸிங் தி டாட் நொட்டேஷன், பேரண்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நார்மலாக ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் நமக்கு வந்து 40 லுக்கப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம 40 ரிலேஷன்ஷிப் சாக்கள் ஜென்ரலாக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட் ஜென்ரல் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கலில் ஒருவேளை நிறைய ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம சைல்டு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு நிறைய பேரண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அப்படி வரும்போது ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆஸ் பர் த டாக்குமெண்டேஷன் when we are recording this நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55 சைல்டு ஆப்ஜெக்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காண்டாக்டும் ஒரு பேரண்ட்னா காண்டாக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு பேரண்ட் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 55 சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சாக்கரில் எழுதிக்கலாம். நமக்கு 40 தான் மொத்தமே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போது இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஹேர்டலாக இருக்க போகிறதில்ல. இப்போது அதே மாதிரி லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ ஒரு டாட் வச்சு பேரண்ட்ல இருந்து ஒரு டாட் வச்சு அதோட பேரண்ட், அடுத்து அதோட பேரண்ட்ல இருந்து ஒரு டாட் வச்சு அதோட பேரண்ட், இப்படி பேரண்ட் நீங்கள் வரிசையாக ஏறி போகலாம். அப்படி ஏறி போகும்போது எத்தனை லெவல்ஸ் நம்ம போக முடியும், 5 லெவல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து யூசர், இதுதான் லெவல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 லெவல்ஸ் நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கல் நம்ம சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் நமக்கு ஃபீல்டு நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். எப்படி பேரண்ட் டு சைல்டு எழுதும்போது சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் என்ன இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி எழுதணுமோ அதே மாதிரி இங்கே ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபீல்டு நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஓகே, ஃபீல்டு ஏபிஐ நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபீல்டு இருக்குது, ஓனர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க. அந்த ஓனர் ஐடி ஃபீல்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அதோட ஃபீல்டு நேம் என்னவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஃபீல்டில் அதோட ஃபீல்டு நேம் என்னமா கொடுத்துருப்பாங்க, ஓனர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஃபீல்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓனர் ஐடின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஓனர்னு யூஸ் பண்ணணும். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறேன் நான். இது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரி எழுதும்போது உங்கள் சைல்டு கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருந்தால் பேரண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் __r போட்டு தான் நம்ம எழுதணும். இதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகே ஓகே ஃபைன். அடுத்து சினாரியோ பார்க்குறோம். ஸோ சினாரியோ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வந்து ஒரு சைல்டு, காண்டாக்டோட பேரண்ட் வந்து அக்கௌண்டோட பேரண்ட் யூசர். ரைட், ஏன் அக்கௌண்டோட பேரண்ட் யூசர்னு சொல்கிறோம், அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா நம்ம நார்மலாக ஓனர்னு ஒரு ஃபீல்டு யூஸ் பண்ணியிருப்போம். ரைட், ஓனருங்கிறது வந்து என்ன, அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு, ரிலேஷன்ஷிப் டு எந்த ஆப்ஜெக்ட், யூசர் ஆப்ஜெக்ட். ரைட், அப்போ அக்கௌண்டோட பேரண்ட் யார், யூசர். ரைட், ஓகே, இப்படி தான் உங்களுக்கு அந்த ஹைரார்கி இருக்குது. லெவல் 1ன்னு சொல்கிறோம். லெவல் 1னா ஒரே ஒரு லெவல் மட்டும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு சைல்டு அதில் வந்து ஒரு பேரண்ட், அதுதான் ஒரு லெவல்.
ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட்டுங்கிறது சைல்டு, அதுலேருந்து எனக்கு அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஒரு லெவல் அக்கௌண்ட் டாட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபீல்டு வேணாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நேம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சாக்கில் எக்ஸிக்யூட் பண்ணால் காண்டாக்டோட லாஸ்ட் நேம் கிடைக்கும், பேரண்ட் அக்கௌண்ட்டோட நேமும் நமக்கு கிடைக்கும். இதே இது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஓனர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அது லுக்அப் டு எந்த ஆப்ஜெக்ட், யூசர் ஆப்ஜெக்ட். எனக்கு நான் அக்கௌண்ட் டாட் ஓனர் ஐடின்னு கொடுத்தா என்ன கிடைக்கும், அந்த அக்கௌண்ட்டோட அதாவது காண்டாக்டோட பேரண்ட் அக்கௌண்ட் எதுவோ அதோட ஓனர் ஐடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஓனரோட நேம் எல்லாம் கிடைக்காது. சப்போஸ் ஓனரோட நேமை கிடைக்கணும் அப்படின்னா நான் ஓனர் ஐடிக்கு பதில் நல்லா கவனிச்சு பாருங்க, கீழே ஓனர் டாட் நேம்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல்டு நேமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏபிஐ நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓனர் ஐடிங்கிறது ஏபிஐ நேம், அதோட ஃபீல்டு நேம் என்னது, ஓனர். அப்போ ஓனர் டாட் நேம். அதே மாதிரி இமெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 3. இப்போ இந்த ஓனரோட மேனேஜர், ஓனருங்கிறவர் யூசர், அப்போ அவருக்கு மேனேஜர் ஃபீல்டு இருக்கும், அதுவும் ஒரு யூசர் தான். அப்போ அவரோட மேனேஜரோட நேம் வேணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஓனர் டாட் மேனேஜர் டாட் நேம், ரைட். இதை எப்படி நம்ம வந்துட்டு அபெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். லெட் மீ குயிக்லி ட்ராவர்ஸ் டு மை ஆர்க். ஓகே, ஆர்குக்கு குயிக்காக ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆர்குக்கு வந்துக்கிறேன். என்னோட ஆர்கில் வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஓனர் ஐடி, அந்த ஃபீல்டு நேம் நான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காண்டாக்ட் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். ஓகே, காண்டாக்ட்டுங்கிறது எடுத்துட்டு காண்டாக்டில் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு அக்கௌண்ட்டுக்கு என்னன்னு பார்க்குறேன். இதோ இருக்குது, இதோட ஃபீல்டு நேம் என்ன இருக்குது, அக்கௌண்ட் ஐடின்னு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ஃபீல்டு நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதை தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணணும். அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது ஃபீல்டு எடுக்கணும் அப்படின்னா நான் அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. எதை தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபீல்டு நேமில் என்ன இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, இதை தான் நான் யூஸ் பண்ணணும். இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சாக்கல் ஆல்ரெடி எனக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். இதுக்குள்ளே வேறு எதுவுமே எழுதலை, சாக்கல் எழுத போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன வேணும், செலக்ட் அக்கௌண்ட்லேருந்து லாஸ்ட் நேம் வேணும். ஸோ செலக்ட் லாஸ்ட் நேம் ஃப்ரம் அக்கௌண்ட். இது மட்டும், சாரி, ஃப்ரம் காண்டாக்ட், ரைட். ஓகே, காண்டாக்ட் தான் சைல்டு. இது மட்டும் போருமா, இல்லை, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை எடுக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு அக்கௌண்டோட ஐடி வேணும். அப்போ நான் அக்கௌண்ட் ஐடின்னு கொடுக்கணுமா இல்லை அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணுமா, யோசிச்சிட்டிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகே, ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் ஃபீல்டு நேமில் என்ன இருக்குது, அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்படி தான் கொடுக்கணும், அக்கௌண்ட்டுன்னு தான் கொடுக்கணும், அக்கௌண்ட் ஐடி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் டாட் எனக்கு என்ன வேணும், அக்கௌண்ட்டோட நேம் வேணும், அக்கௌண்ட்டோட நேம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்டோட ஓனர் யாரோ அவரோட பேர் வேணும். அப்போ அக்கௌண்டோட ஓனர் யாரோ அவரோட பேர் வேணும். அப்போ அக்கௌண்டோட ஓனர் ஃபீல்டை பார்க்கணும்னா எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போகணும், அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மேனேஜர் வரேன். ஆப்ஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு இங்கே அக்கௌண்ட் ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிடுறேன். அக்கௌண்ட்டில் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இதில் ஓனர் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட். அதுக்கு என்ன ஃபீல்டு நேம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபீல்டு நேம் என்ன இருக்குது, இங்கே ஏபி நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஓனர் ஐடி. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபீல்டு நேம் என்ன டிஸ்பிளே ஆகுது, ஓனர். அப்போது ரிலேஷன்ஷிப்பில் நான் எதை தான் யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போது அக்கௌண்டோட ஓனர் வேணும். அப்போ அக்கௌண்ட் டாட் ஓனர். ஓனர் யார் ரெஃபர் பண்ணுது, யூசர் ரெஃபர் பண்ணிடுது. அப்போ அக்கௌண்ட் டாட் ஓனர்னு கொடுத்தா யூசர் கிடச்சிச்சு. அப்போ யூசரில் இருந்து எதை எடுத்துக்கலாம், யூசரோட நேம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அக்கௌண்டோட ஓனர் யாரோ அவரோட பேர் கிடச்சிரும். காண்டாக்ட்லேருந்து ஆரம்பிச்சு அக்கௌண்ட்டுக்கு போனீங்க, இப்போ அக்கௌண்ட்லேருந்து யூசருக்கு போயிட்டீங்க, யூசர்லேயும் ஒரு ஃபீல்டு எடுத்துட்டீங்க, ரைட். இப்படி 3 லெவல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்போ போயிட்டீங்க. இப்போ இந்த சாக்கல் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஒரு காண்டாக்ட் ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்குது, காண்டாக்ட் தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக திஸ் வில் ரிட்டர்ன் காண்டாக்ட். நான் எல்எஸ்டி காண்டாக்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சேவும் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணியாச்சு. இந்த சாக்கல் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ட்ராவர்ஸ் பண்ணலாம். அப்போ ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். எதை ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், எல்எஸ்டி காண்டாக்டை ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்எஸ்டி காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னதான் காண்டாக்ட். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு காண்டாக்டோட லாஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ என்ன பண்ணுறேன், system.debug ரெக்கார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, காண்டாக்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. காண்டாக்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபீல்டு வேணும் எனக்கு, லாஸ்ட் நேம் ஃபீல்டு வேணும், லாஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், அக்கௌண்ட்டோட பேர் நேம் வேணும். அப்போது ரெக்கார்ட் டாட் லாஸ்ட் நேமுக்கு பதில் நமக்கு அக்கௌண்ட்டோட பேர் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எந்த எரரும் வரக்கூடாதுன்னா இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்களே டைப் பண்ணிடுவீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எப்படின்ட்டு. ஸோ இப்போ அக்கௌண்ட்டோட நேம் வந்துடுச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், அக்கௌண்ட்டோட ஓனரோட பேர் வேணும். அதே லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அக்கௌண்ட் டாட் ஓனர் டாட் நேம் இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க, பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ அக்கௌண்ட் டாட் ஓனர் டாட் நேம், தட் இஸ் அக்கௌண்ட்டோட ஓனர் எந்த யூஸரோ அவரோட பேருமே சேர்ந்து நமக்கு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், ரைட்? இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன பண்ணணும், கிளாஸோட நேம், ஃபங்க்ஷனோட நேம். இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் திஸ். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் டீபக் ஒன்லியில் வந்து பார்த்தா எனக்கு டீபக் ஒன்லியில் என்ன கிடச்சிருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கிறது காண்டாக்டோட நேம், அடுத்து அந்த காண்டாக்டுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட ஓனர் யாரோ அவரோட பேர், ரைட்? இது வரிசையாக உங்களுக்கு எல்லா காண்டாக்ட்ஸுக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வந்திருக்கும், நல் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நல்னு வந்திருக்கு, ரைட்? அப்போ என்ன மீனிங், இந்த பர்டிகுலர் காண்டாக்ட்டுக்கு பேரண்ட் அக்கௌண்ட் இல்லை. அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டோட ஓனர் யார், யாரும் இருக்க முடியாது, அதுவும் நல்லுன்னு தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் 2 ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அப் டு 5 லெவல்ஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பட் யாருக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டம் ஆப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி கஸ்டம் ஆப்ஜெக்ட் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட், ஏன்னா அதில் டிஃபரன்ஸ் இருக்குது அந்த சின்டாக்ஸில். அதனால் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.